இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனா தான் மெடிக்கல்ல போய் பொருட்கள் வாங்க முடியும். இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனா தான் மளிகை பொருட்கள் வாங்க முடியும். இந்த மாதிரியான ஒரு இடத்தில் நடுவிலே ஒரு எருமை மாடு நிற்கிறது. என்ன நிற்கிறது? எருமை மாடு நிற்கிறது. பெரிய கொம்போட எருமை மாடு நிற்கிறது. மக்கள் எல்லாம் அவதிப்படுகிறார்கள். உடனே ஊருக்காரங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு செய்யறாங்க. ஆஹா, இந்த எருமை மாட்டை பற்றி தெரிந்தவர்கள் எல்லாம் வாருங்கள். பெரிய மனுஷெல்லாம் வரான், மாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. மாடு அடக்கிறவெல்லாம் வரான், மாடை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த நேரத்தில் தான் ஒருத்தன் வாரான், கெத்தா ஸ்டைலா மாசா ஒரு சின்ன பையன் வரான். எல்லாரும் அந்த பையனை பார்த்துட்டு இந்த எருமை மாட்டை இவன் மட்டும் எப்படி அடக்குவான் அப்படின்னு பார்க்குறாங்க. ஊரே உத்து பார்க்குது. அந்த பையன் வந்தான், எருமை மாடு முன்னாடி நின்னான், அப்படியே உத்து பார்த்தான், எல்லாரையும் ஏளனமாக பார்த்தான். பேச்சி பேச்சி நீ பெருமையுள்ள பேச்சி, வாடி வாடி என்னுடைய பேச்சி. வந்துருச்சுங்க, மாடு வந்துருச்சு. மூக்கனாங்கார பிடிச்சா கூட்டு போயிட்டான். அப்படியே சுத்தி இருந்தவங்க எல்லாம் கலங்கி போய், தம்பி உன்னால் மட்டும் இருந்ததுன்னா மாட்டோட ஓனர் நான் கூப்பிட்டா வராதாடான்றான்.